ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பிரிவா பிடியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினான்னு பார்த்தோம். இந்த பிடியரிசி திட்டம் அதோட பெருமை என்ன, அன்னதான சிறப்பு என்ன அப்படிங்கிறத எத்தனை நிகழ்ச்சிகள் மூலமா பார்க்கலாம். நாம பல நிகழ்ச்சிகள், அந்த அன்னதான சிறப்பு, அந்த பிடியரிசி திட்டத்தோட சிறப்பெல்லாம். டெல்லியில காமாட்சி மந்திர் அப்படின்னு இருக்கு, நமது காஞ்சி காமகோடி பீடத்துல ஸ்தாபிதம் பண்ணினது. அந்த காமாட்சி மந்திரில் பொள்ளாச்சி கணேசன் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கு. ரொம்ப நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர். பெரியவா உபதேசம் பண்ண பல காரியங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கார் தலைநகர் டெல்லியில. அதுல அவருக்கு ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிடியரிசி திட்டம். அந்த பிடியரிசி திட்டத்தை அவர் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், டெல்லியில இருக்கிறதுனால அங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும். ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரா இவாளுக்கு மட்டும்தான் பெரியவா அந்த பிடியரிசி திட்டத்தை சொல்லல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார், அந்த வடதேசத்துக்காராளுக்கு எல்லாமும் இந்த திட்டம் பிடிபடுறாப்புல அவளுக்கும் இத எளிமையா சொல்றாப்புல இந்த பொள்ளாச்சி கணேசன் என்ன பண்ணினார், பெரியவா சொன்னா தினம் நாம சாப்பிட்ற இருக்கிற அரிசியிலேருந்து ஒரு படி எடுத்து ஒரு பானையில போட்டு 2 பைசா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணினார், நார்த் இந்தியன்ஸா இருந்தா அவளுக்கு மெயின் ஃபுட்டு சப்பாத்தி பூரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிறா கோதுமை தான். அந்த கோதுமை தானியத்துல அந்த மாவுல என்ன பண்ணா, பெரியவா ஒரு படி அரிசி அப்படின்னு சொன்னா நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோம், அதனால அதுல ஒரு படி எடுத்து அரிசி போடுறோம்னு சொன்னா, அவ கோதுமையை சப்பாத்திக்கு எடுக்கிறா, அதுல இருந்து ஒரு படி மாவை எடுத்து இன்னொரு பானையில போடுறது.